வெல்கம் டு பிகின் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். நான் உங்க சஹா. ஒரு மனுஷனுக்கு அளவில்லாத உணவு கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? செரிமானம் ஆயிடும். அளவில்லாத உடை கொடுத்தா கிழிசல் ஆயிடும். அளவில்லாத செல்வம் கொடுத்தாலும் நிச்சயமா செலவா போயிடும். ஆனா ஒரு மனிதனுக்கு அளவான வார்த்தைகள் கொடுத்தாலே, நம்பிக்கையூற்ற சொற்கள் கொடுத்தாலே அது வாழ்க்கை ஆயிடும். அப்படி சொற்களோட சங்கமம் தான், ஊர்வலம் தான் நில் கவனி சொல். உலகின் முதல் அதிசயம் கடல். கடல்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது அலை, இன்னொன்று மீன். கடல் தாயின் பிள்ளைகள் தான் நம் மீனவர்கள். கடலுக்கு இரை தேடி மீனவர்கள் போகிற போது தன் உயிரை பணைய வைப்பதுதான் மீனவர்களோட தொழில். இலங்கை கடற்படையால் இவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இன்றும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுபவர்கள் தான் நம் கடல் ராசாக்கள். தினந்தோறும் மீடியாக்களிலும் செய்தித்தாள்களிலும் கேள்விப்படுவது 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. Sri Lankan Navy attacking fishermen in Rameshwaram. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் தாக்குதல் நடத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. Constant harassment Tamil fishermen face while working between India and Sri Lanka. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதற்கு பின் இருக்கும் உண்மை என்ன? நெய்தல் நிலத்து மக்களின் வாழ்வியல் முறையையும் அவர்களுடைய பிரச்சனையையும் வெட்ட வெளிச்சமாக்க ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களின் மனசாட்சியாக நீந்த போகிறது இன்றைய நில் கவனி சொல். இன்று நில் கவனி சொல் மேடையில நான் சொன்ன மாதிரி சொல்ல போறோமா அப்படிங்கறத தாண்டி நீந்த போறாங்க. நீந்துதல் அப்படின்னாலே கடலோடிகள் தான். ஒரு ஆச்சரியமான உலகம். எல்லாத்துக்குமே, தரையில் வாழுகின்ற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான உலகம் அப்படின்னா கடல் தான். கடலிலேயே வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற, கடல் மாதாவை வழிபடுகிற, கடலையே தெய்வமாக பாவிக்கின்ற மீனவர்கள் தான் வந்திருக்காங்க. முழுக்க மீனவர்கள் வந்திருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் உங்களுக்கு. கடல்னு வந்தாலே கவிதை வந்துரும், காதல் வந்துரும். உணர்வு ரீதியாவே அது ஒரு மாதிரி கடல்ல என்னடா இருக்கும்னு அந்த கரையில இன்னும் பாக்குறப்ப, ஒவ்வொரு அலையையும் பாக்குறப்ப உள்ள அந்த உலகம் எப்படி இருக்கும்னு நாங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடலை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. கடலோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுக்காக, ரத்தமும் சதையுமா அந்த உறவுக்கும், கடலுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு இருக்குல்ல, அந்த பாலத்தை பிரதிபலிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. மூத்த நபர்கள் நிறைய பேரை பாக்குறேன், பெண்களை பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு நில் கவனி சொல் மேடை. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கடலுக்குள்ள போறதுக்கு. அதுக்கு முன்னாடி கடல்னாலே பாட்டு தான். சினிமாலே அப்படிதான் எடுப்பாங்க. கடல்னாலே பாட்டு. நீங்க அது படகுல போறப்பயோ, கப்பல்ல போறப்பயோ, ஏலேலோ ஐலசா உழைக்கும் வர்க்கம் எல்லாம் அந்த பாடல்களை பாடிதான் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி உழைக்கின்ற ஒரு வர்க்கமா தான் உங்களை பாக்குறேன். அப்படிதான் நீங்களும் இருக்கீங்க. என்னென்ன பாடல்கள் அப்படிலாம் எங்களுக்கு தெரியணும். நீங்க அந்த கட்டுமரத்தை அப்படி கட்டுமஸ்தான உடல் மூலமா கொண்டு போறதா இருக்கட்டும், சின்ன சின்னதா வார்த்தைகளா இருக்கும். உங்க ஊர் சம்பந்தப்பட்ட பாட்டு, நீங்க பாடுற பாட்டு, அது 4 வரியா இருக்கலாம், வேற பாஷையா இருக்கலாம். சும்மா சின்ன சின்னதா இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் உள்ளது மட்டும். எல்லா கடலோடி மீனவர்களுமே அது ஒரு நாட்டுப்படகு, விசைப்படகு. படகை கரையில் இழுக்கும் பொழுதும் சரி, அந்த படகை அவர்கள் ஓட்டும் பொழுதும் சரி, இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு முன்னால் அந்த துடுப்புகளை வைத்து அவர்கள் பயணிக்கும் பொழுது ஏலோ ஈலோ, ஈலோன்னு வாங்கடா, வாங்கடா தோலா, வளர்ந்தா தருவேன், இந்த மாதிரி ஒரு உற்சாகத்துக்காக. வெரி குட் மேன். நீலவண்ண மேனிக்காரி எங்க கடலம்மா, எங்களை நல்லபடி வாழ வைப்பா பொங்கு கடலம்மா. நீலவண்ண மேனிக்காரி எங்க கடலம்மா, எங்களை நல்லபடி வாழ வைப்பா பொங்கு கடலம்மா. பெத்தவளை காத்திடுவா, நித்த நித்தம் தந்திடுவா, பெத்தவளை காத்திடுவா, நித்தம் நித்தம் தந்திடுவா. மேகத்திற்கு தாகம் தீர மழையாக கொட்டிடுவா. நீலவண்ண மேனிக்காரி எங்க கடலம்மா, எங்களை நல்லபடி வாழ வைப்பா பொங்கு கடலம்மா.
அச்சாங்கத்து கடக்குண்டு அடிக்குது, கப்பலும் முப்பலும் மேலே பறக்குது, அச்சி முறியுது ஆணி காலரு நகரு மீறாவே நான் என்ன பாவம் செய்தேனோ. கடல் புறாவே கொஞ்சம் பறந்திடு, காணும் அந்த மீனவர்களை வாழ்த்தி பாடிடு. கடல் தண்ணிலே மரம் செலுத்தி மீன் பிடிப்போமே, ஏரிதனில் வலை போட்டு வாழ்ந்திட நாமே. நம்மை சுரண்டி வாழ்வோர்கள் விழுந்திட நாமே. மக்கள் சக்தி ஒன்றாய் கண்டு பயன் பெறுவோமே. நம் நாடு புது நாடாய் மாறிட நாமே. உழைப்போடு விழிப்புணர்ச்சி கண்டிடுவோமே. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அருமைங்க, அருமை. காசுக்காக நிலத்துல நிறைய பயணம் பண்றோம் நாங்கெல்லாம். இங்க இருந்து அங்க போறோம், அங்க இருந்து இங்க வரோம் காசுக்காக. ஆனா கடலுக்காக, குறிப்பா கடலுக்குள்ள காசுக்காகவோ அல்லது உங்களோட வாழ்க்கைக்காகவோ, உங்களோட தொழில் பயண அனுபவம், முதல் அனுபவம், அந்த கண்ணி அனுபவம் அப்படிம்பாங்கல்ல, அதை பத்த. அதாவது நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th படிக்கும்போது எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிருந்தேன், பனையூர் குப்பம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோலா வலை போவாங்க. கோலா வலைன்னா பார்த்தீங்கன்னா அந்த நீல தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தான் போவாங்க, நீத்தல்னு சொல்லுவாங்க அது பேர். அப்போது எங்கள் மாமா அவங்க என்னை வந்து கோலா வலைக்கு போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலம் கிளம்புவாங்க. விடிய காலம் அவங்க கூட சேர்ந்து மரத்தில் ஏறிட்டேன். அண்டை கயிறுன்னு சொல்லுவாங்க, அண்டையை வந்து கட்டியிருப்பாங்க மரத்தில். அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு பயம் பார்த்தீங்கன்னா அந்த அலையில் வந்து மரம் வந்து மேலும் கீழும் போயிட்டு வருது, சைடு வாக்குலேயும் அலையுது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கட்டு மரத்தினுடைய அண்டை கயிறை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். எனக்கு பய உணர்வோட படுத்து. இதான் கேட்குறேன், கியூட்டா சின்னதா நீங்க சொல்லுங்களேன், அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு கடலுக்குள்ள போன முதல் அனுபவம்? கோலாமரம் சொல்லியிருந்தார் இல்லையா, நானும் அந்த கோலாமரத்துக்கு போயிருக்கேன். கோலாமரம் போகுது என்பதுன்னா என்ன சார் அப்படின்னா என்ன கோலாமரம்? அது ஒரு வகையான கோலா மீன். அது வந்து ரொம்ப கிட்டலாம் கிடையாது. அது வந்து 4 பக்கமும் கடல் மட்டும்தான் தெரியும். அப்போல்லாம் வந்து பாய் மரத்தை மட்டுமே தான் பயன்படுத்திட்டு போவோம். இப்போ இருக்க மாதிரி என்ஜின்லாம் கிடையாது. அப்படி அந்த மாதிரியான சின்ன வயசுல அந்த கோலா மரத்துக்கு போகும். அந்த கோலா மீன் வந்து குட்டி குட்டியா மீன்கள் பறக்கும். நான் சொன்னேன் கோலா மீன் பறக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே சொன்னான், கோலா மீன் சொல்லக்கூடாதுப்பா, அது காவலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி நம்ம வந்து பயபக்தியோட எந்த மாலை போட்டுக்கிட்டு தீட்டுப்படாம நைட்டு வீட்டிலையும் தங்க மாட்டாங்க, அவங்க வெளியில் தான் படுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோலாமரம்னு போகக்கூடிய மரத்துக்கு மட்டும் அன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் படுக்க மாட்டாங்க. எல்லாருமே கடற்கரை ஓரத்தில் தான் படுப்பாங்க. அது வந்து ஏன்னா போனவர் திரும்பி வர மாட்டார். ஏன்னா 4 மூலையிலும் வந்து கடல் அப்படிங்கிறதுனால எது கிழக்கு எது மேற்கு எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மேலே கட்டுமரத்தில் பயணம் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு தூரமான ஒரு இடம். அந்த மீனை நீங்கள் கோலா மீன் சொல்லிட்டீங்கன்னா ஒரு மீன் கூட நீங்கள் பிடிக்க முடியாது. அன்றைக்கு முழுக்கவே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட பிடிக்கல. போனவங்க என்னை தலையில் கொட்டுறாங்க, உன்னால தான்டா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீ பாட்டு அதை கோலா மீன் சொல்லிட்ட, காவலாளின்னு சொல்லி தோப்புக்காரணம் போடு அப்படின்னு நாங்கள் தோப்புக்காரணம் போட வச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. இதுதான் அனுபவமே. அழகா சொன்னாருங்க அந்த விஷயத்தை. அவரு பயபக்தியா ஒரு சபரிமலைக்கு போற மாதிரி பயபக்தியா. இப்படி நீங்க கடலுக்குள்ள போன முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு? முட்டம் என்கிற கன்னியாகுமரி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன். முட்டம் நீங்க நிறைய சினிமாக்கள்லாம் அங்கதான் நடப்பாங்க. சினிமாக்களுக்கு பேர் போன இடம். பாரதி ராஜா அவர்கள் வந்து தொடர்ந்து படம் எடுக்கக்கூடிய இடம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்துல, லீவ் விடுமுறை நேரத்துல நான் கட்டுமரத்துல மீன் பிடிக்க போவோம். அப்படி போகும்போது முதல்ல யார் தொழிலுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து கடலுக்குள்ள வாமிட்டு வரும். சாப்பிட்ட நீராகாரம் எல்லாமே வெளியில வந்துடும். சில நேரம் ரத்தம் கூட எங்களுக்கு வந்துடும். நான் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாந்தி எடுப்பேன். என்னை வந்து அவங்க தயார்படுத்துவாங்க, உப்பு தண்ணி எடுத்து நீ வாயில குடி, கொஞ்சம் குடிச்சேன்னா அது வாமிட்டு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் பாயை கட்டி இழுத்து வச்சு ஓடும்போது சில நேரம் பாய் கிழிஞ்சு போவோம், சில நேரம் தலை குப்புற படகூட உள்ள போய் விழுவோம். அந்த கடலுக்குள்ள நாங்க ஒரு நேரம் படுறோம் பாருங்க, அந்த படகை நிமித்துறதுக்கு உயிர் போய் உயிர் வரும் எங்களுக்கு. நான் 1968 கல்லூரியில் படிக்கும் வரைக்கும் எனக்கு கடல் தெரியாது. 68 கல்லூரியில் படிக்கும்போது லீவுக்கு போகும்போது நான் கடலுக்கு போகிற ஒரு ஆசை ஏற்பட்டு எனது உறவினர்கள் எல்லாருமே கடலுக்கு போகிறவங்க தான். அதனால் நானும் செல்லணும்னு கடலுக்கு போயிருக்கும்போது விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிட்டு போயிட்டாங்க. 3 மணிக்கு எழுப்பிட்டு போகும்போது நான் எங்கே போகிறேன், முதல்ல போகும்போது வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது, போக போக ஊரே மறைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு விடியற்காலம் ஒரு 6-7 மணிக்கு வந்தால் ஊரே தெரியல. அப்போ அங்கேருந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, நமக்கு எப்படி ஊருக்கு போய் சேருவோம்னு எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டேன். இப்போ நண்பர் சொன்ன மாதிரி வாந்தி எடுத்து மூளையில் வந்து அணியம்னு சொல்லுவாங்க, அணியத்தில் என்னை கொண்டு தூக்கி அந்த உமங்க இதில் பக்கத்தில் தூக்கி கொண்டு போட்டாங்க. நான் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு எனக்கே சந்தேகம். அந்த நிலைமைக்கு வாந்தி எடுத்து, ஏன்னா முதல் நாள் அனுபவம். அப்போ போயிட்டு விடிய காலம் அந்த கல்றால் விழா
அந்த 4 நாள் அந்த கழிச்சு எடுத்து உள்ளே போட்ட பிறகு திரும்பி வரும்போது ஒரு எண்ணெய் படலை மாதிரி தெரிஞ்சது. அப்போ நான் சொன்னேன், இது என்ன ஒரு மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டேன், சந்தேகம் கேட்டேன். அப்போ கொஞ்சம் தெளிவு வந்தது. அதில் வந்து ஒரு பெரிய திமிங்கலம் போகுது. அது போகும்போது ஒரு எண்ணெயை வந்து அந்த இடத்துல தெரியும். அப்போ அந்த இடத்துல அந்த மீன் இருக்கிறதுனால அந்த படகை வந்து ஓரமாக கொண்டு போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓரமாக கொண்டு போனாங்க. ஆனால் அந்த நேரம் வந்து ஒரு பெரிய ஆளினா பெரிய வெள்ளம் வருது. வரும்போது அந்த மீனுக்கு பயந்து ஆளியில் போய் படகு சொருகுது. அப்போவும் எனக்கு ஒரு பயன்தான். இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் இப்படியே கரை வந்து சேர்ந்தேன். அதுக்கு பிறகு அடிக்கடி போய் லீவுகளில் போய் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஊரை விட்டு வந்து இங்கே சென்னையில் இருக்கேன். என்னுடைய முதல் அனுபவம் வந்து கடலோரத்தில், அதாவது என்னை விட சின்ன பையனை ஒருத்தர் நான் கூட்டின்னு வேலைக்கு போயிருக்கேன். அந்த சமயத்தில் கடலில் நல்ல தெளிவான நீர். அந்த நீரில் ஒரு பெரிய மீன் வந்து என்னுடைய பக்கத்தில் நின்று போச்சு. அந்த சமயத்தில் என்னால் வந்து நான் எனக்கு ஒரு பயம் இருந்து, அதே சமயத்தில் என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், அவனுக்கு அனுபவம் இல்லை, என்னுடைய சின்ன பையன். அவனை வச்சுக்கு நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். வெறும் பாய் மரம்னு சொல்லிட்டு ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்கும். அந்த நீளத்தை வச்சு கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து அந்த கண்ணை பார்த்து குத்தின உடனே கரெக்டாக அது போய் சேர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே வருமோ ஏது வருமோன்னு சொல்லிட்டு நான் தனியாக நிற்கிறேன். எங்கேயும் பக்கத்தில் எதுவும் போட்டு மரம் எதுவுமே கிடையாது. அதுல எனக்கு முதல் அனுபவம் பயங்கரமான அனுபவம். கடலுக்குள்ள நீங்க மீன் பிடிக்க போறப்ப அது ஒரு 14 நாள் இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம். அந்த மாதிரி உங்க புருஷன் அங்க போயிட்டாரே என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த 15 நாளோ 20 நாளோ 45 நாளோ என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கும்? வீட்டுல என்ன நடக்கும்? இப்பாவது நம்ம போன் நல்லா வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அது கிடையாது. நாங்கள் போயிட்டு இருக்கிறவங்க வர்த்தாட்டாவும் அழுதுன்னு தான் சார் இருப்போம். குழந்தைங்களாம் வச்சுன்னு எங்கள் அம்மா எல்லாம் வந்து அழுதுன்னு தான் இருப்பாங்க. அந்த காற்று அடித்தாலோ மழை பெஞ்சாலோ என்ன ஆயிடுச்சோ அந்த தெய்வத்தை வேண்டிங்கனால, கடல் தேவதை வேண்டிங்கனால, ஒரு கிராம தெய்வத்தை வேண்டினால கடலோரம் தான் சார் காத்துன்னு இருப்பாங்க. வீட்டில் தூங்க மாட்டாங்க. நைட்டில் தூங்குறப்ப மட்டும்தான். பொழுது விஞ்சிதோன்னு கடலோரம் தான் சார் இருப்போம். நாங்கள் அவங்க வரத்தாட்டாவும் எப்போ வந்து அவங்க கருமுகம் வந்து அவங்க முகத்தை பார்க்கத்தாட்டாவும் நாங்கள் அழுதுன்னு தான் சார் இருப்போம். நாங்க வீட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்க மனசு வீட்ல இருக்காது. அவங்களோட தான் இருக்கும். ஏன்னா கடலுக்கு போறவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ, சாப்பிட்டாங்களோ, மீன் கிடைச்சதோ, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்குள்ள ஏற்படும். தாம்பத்தியம் அந்யோன்யம்னு நிறைய சொல்றாங்க. நான் நிஜமா மீனவர் குடும்பத்துல தான் அதை பாக்குறேன். அவருக்காக நீங்க ஏங்குறதும், உங்களுக்காக அவங்க ஏங்குறதும், பக்கத்துல இல்லாட்டியுமே தொலை தூரத்துல இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை பத்தின ஒரு நினைப்பு இருக்குல்ல. கொல்லுங்க ஆளை, சரியா சாப்பிட முடியாது, இவங்களும் சரியா சாப்பிட முடியாது. யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு நிலைமைய. இங்க இருக்க பெண்கள்ட்ட தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா நாங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதும் சாமி கும்பிட்றதும், எங்களுக்கு வந்து நல்ல மாதிரி புருஷனை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். மீன் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா எங்க புருஷன் மாதிரி பிள்ளை மாதிரி எங்க வீட்டுங்களுக்கு வரணும். மீன் கிடைக்குதோ இல்லையோ என் புருஷன் திருப்பி கிடைக்கணும். எங்க புருஷனுங்க எங்களுக்கு சந்தோஷமா வரணும். என்ன செய்வீங்க? அவர் வந்துட்டாரு, போயிட்டு வந்துட்டாரு, உங்க வீட்டுக்காரு வந்துட்டாரு, அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துடும். சினிமால வர மாதிரி ஓடி போய் கட்டி கிட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷம். அவங்க வந்துட்ட பிறகு மீனை பார்ப்போம். மீனை ஆப்பிடுச்சா இல்லையா? கடல் உலகம்ங்கிறது பெருசு. இங்க இருக்கிற தாவரங்களை விட, இங்க இருக்கிற உயிர்களை விட கடலுக்குள்ள இருக்கிற உயிர்கள் வந்து ஜாஸ்தி. எங்களுக்கு தெரியாது வேற. அந்த உலகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கடலுக்குள்ள இருக்கு? அதாவது சார், கரையில இருக்கிறத விட கடல்ல இருக்கிற விலங்கினங்கள் அதிகம். 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமா சொல்லலாம். அதே மாதிரி கரையில உள்ள மலைகளை விட கடல்ல இருக்கிற மலைகள் வந்து அதிகம். நீங்க பார்த்த அதிசயங்களா? நான் எனக்கு 7 வயசு இருக்கும். அப்போ 7 வயசு இருக்கும். முதல்ல நான் வந்து கடலுக்கு எங்க அப்பா கூட அந்த ஸ்கூல் விட்டு லீவு டைம்ல என்னை கூட்டு போறாங்க. தூண்டில், அதாவது தூண்டிலாம் லைன்னு சொல்லுவாங்க. அதில் 100 முள்ளு 200 முள்ளு இப்படி மலைச்சு இது தொங்க விட்டுருப்பாங்க. அதில் பழைய இந்த பொடி மீனுங்களை பிடிச்சி அதில் கோத்து அது தூண்டில் போகிற வழக்கம். அதுக்கு என்னை கூட்டு போகும்போது குறைஞ்சது ஒரு 150 மீட்ரு, அதாவது நம்ம கரையே தெரியாது, கோடு மாதிரி தெரியும், சின்ன கோடு மாதிரி தெரியும். அதுவும் சில நேரத்தில் தெரியாது. அங்கே போயிட்டு லைன் விட்டுட்டு வரும்போது எதிர்காத்து, கோடை காத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த கோடை காற்று அடித்த உடனே பாய் மரம் தான். அப்போ பாய் மரத்தில் போகும்போது திசை திரும்ப மரம் வந்து பாயோட திசை திருப்பி அந்த காற்று வழியிலே போகணும். போயிட்டே இருக்கும்போது இரவு ஆயிடுச்சு. இரவான உடனே சுமார் ஒரு 7 மணி இருக்கும். அப்போ வந்து ஒன்று கடலுக்குள்ளே எதுவுமே தெரியாது. தண்ணி மட்டும்தான், நம்ம இருக்கிற இடம் மட்டும் தண்ணி மட்டும் தான் தெரியும். அந்த நிலவு வெளிச்சம் இருந்துச்சுன்னா அப்போ ஓரளவுக்கு நமக்கு சுற்றி இருக்கிற வெளிச்சம் தெரியும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மலை மாதிரி வந்து மரத்துக்கு முன்னாடி இடிக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கம் வரல. எனக்கு பயம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ எனக்கு புதுசு, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். எனக்கு பயம் வரும். இந்த பயத்தில் என்ன பண்ண, தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது மரம் இடிச்சிட்ட உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், போயிட்டு இந்த பாயை இழுத்து கீழே போட்டுட்டு
போயிட்டு என்ன பண்ணுறது, இது ஒரு தலான்னு சொல்லுவோம். அந்த தலாவை எடுத்து முன்னாடி இது பண்ணி திசை மரத்தை திருப்புறாரு. திருப்பும்போது நான் என்ன பண்ணிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி எட்டி பார்த்தோன்னா மீனுங்க நிறைய ஓடுது கீழே. பெரிய பெரிய மீனுங்க சின்ன மீனுங்க நிறைய. அப்போ அந்த தூண்டில் எடுக்கும்போது என்ன பண்ண, எங்கள் அப்பா வந்து ஒரு அடி அடித்தார் தலையில். என்னத்துக்கு படிக்கிறீங்க, கம்முன்னு உட்கார்ற அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, மீன் நிறைய மேய்து பிடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறார், அந்த மீன்லாம் பிடிக்கூடாது, நீங்கள் இடையில உட்கார்றா அப்படின்னு போயிட்டார். எங்கள் சித்தப்பா கூட என்னை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தள்ளிட்டு இடமேல வராங்க. அப்போ வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இடமேல வந்த உடனே சொல்கிறாங்க, அது மலையும் இல்லை எதுவும் இல்லைடா, அது மீன் பணவாயின்னு சொல்லுவாங்க. அது பேர் இந்த ஷெட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும் நீட்டில். இவ்வளோ பெருசா? நீட்டு அன்னையோட முடிவு பண்ண தூண்டில் மரம் கட்டு மரத்துக்கு போகிறதே இழந்துட்டான் அன்றைக்கி. இது மாதிரி தான் நான் கேட்குறேன். அது சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்படி ஒரு திமிங்கலத்தெல்லாம் வாழ்க்கையில பார்க்க முடியாது. நான் அவர் சொன்ன அந்த அந்த அளவுகோல் இருக்குல்ல, அப்பா அவ்வளவு பிரம்மாண்டமா ஒண்ணு இருக்காடா, அதெல்லாம் கப்பல்லாம் தூக்கி போட்டுருங்களா? அது தெய்வத்துக்கு கட்டுப்படு. ஓகே, அது மாதிரி என்னென்ன விஷயங்கள், விசித்திரமான விஷயங்கள் கடற்குள்ள இருந்து பாத்திருக்கீங்க சார்? கடல்ல இப்போ வந்து ஜல்லி பீஸ்னு ஒன்று இருக்கும். அது 1 2 இருக்கிறப்போ அதனுடைய அழகு தெரியாது. மாப்பா கிளம்போம். மாப்பானா குறைஞ்சபட்சம் 1000கணக்கான ஜல்லி பீஸுங்க வந்து பூமியில இருந்து மேலே கிளம்பக்கூடிய தன்மை உள்ளது. அது மேலே கிளம்புனாலும் அதனுடைய அழகு பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தாலும் பத்தாது சார். போட்டு போனா கூட அந்த போட்டு அந்த இடத்துல தட்டும். அது மாதிரியான அழகு கொடுக்க வேண்டியது ஜல்லி பீஸ். அந்த இதுவை நான் பார்த்துருக்கேன். வெரி குட். கண்கொள்ளா காட்சி இல்லை அது, நிஜமா. கடலுக்கு அடியில் இருக்கிற அதிசயங்களே மிக அழகானதும் அற்புதமானதும் பவளப்பாறைகளுடைய அந்த பரவல். பவளப்பாறைகள், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஐலண்டை பொறுத்த மட்டும் ராமேஸ்வரத்தில் இருந்து ஏறக்குறைய தூத்துக்குடி வரை 21 தீவுகள் இருக்கு. அந்த 21 தீவுகளையும் அந்த சுற்றி இருக்கிற பகுதியில் பூரா பவளைப்பாறைகளால் சூழப்பட்ட பகுதி. பயங்கர காஸ்ட்லி மட்டுமில்ல, அது வந்து கடல் மீன் உற்பத்திக்கே ஒரு ஆதாரமான ஒரு நிலையை உருவாக்குற ஒரு இது. அதை நீங்கள் நல்லா இந்த அதாவது காற்றே இல்லாமல் கடல் தெளிந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூ படுகையை விரிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு பூ படுகையை வந்து ஒரு கீழே விரிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கும்பலுக்கு அழகாக வெள்ளை வெளியேன்னு அழகாக தெரியும். அதில் நிறைய மீனினங்கள் நம்ம பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்னா, கிளி மீன் ஒரு மீனிங் யாருக்காவது தெரியுமா? கிளி மீன் அசல் கிளி மாதிரியே இருக்கும். அது நல்ல வந்து ஒரு 1/2 கிலோ சைஸ்லேருந்து 10 கிலோ 12 கிலோ சைஸ் வர கிளி மீன் பார்க்கலாம். அது இன்னும் சொல்ல போனால் பாம்பன் அந்த ரயில்வே பிரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து அதான் பயணம் பண்ணீங்கன்னா 1978க்கு முன்னாடிலாம் அந்த பயணம் பண்ணுறவங்க அந்த மீனுடைய அழகை ரசிக்கிறதுக்காகவே வருவாங்க. ஏன்னா அந்த பூரா பாறைகளால் சூழப்பட்டு தான் அந்த பாலம் சுத்தம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாறைகள் மேலேயே மிக அற்புதமான மீனினங்கள்லாம் அதில் ஊர்ந்து தெரிய நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய மீன்கள்லாம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணி போட்டாங்கன்னா, இந்த கால சூழ்நிலை, மக்களுடைய இனப்பெருக்கம், மக்களுடைய இந்த வறுமை பெருக்கம் தூண்டியாக போட்டு ஒரு மீனெல்லாம் பிடிச்சிவிட்டோம். எல்லாமே வறுமையினுடைய கோரப்படினால் இப்போ அந்த மீனையே பார்க்க முடியல. ஐயா ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார், எனக்கு அது வேணும். தெரியாத மீன் வகைகள் எங்களுக்கு தெரியாதுங்க, நிறைய பெயர்கள் இருக்கு. கடகடன்னு சொல்லுங்களேன் எல்லாருமே. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கிளி மீனுங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கக்கூடியதுல பேரட் ஃபிஷ்ன்னு நாங்க சொல்லுவோம். கிளி மாதிரி இருக்கும். அடுத்தது மயில் கோலான்னு சொல்லுவோம். மயில் மாதிரி தோகை இருக்கும். மீனுக்கு மூக்கு நீண்டு இருக்கும். அடுத்தது அதுலயே இன்னொரு கோலா இருக்குது, பறக்கோலான்னு சொல்லுவோம். சின்ன கோலா வேற, அந்த சிறகு விரிக்குது இல்ல, அதெல்லாம் சாப்பிடலாமா அந்த மீனை? அதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. எக்ஸ்போர்ட். ஆமா, இந்தியாவுக்கு அந்நிய செலவாணி அதிகமா கொடுக்கக்கூடியது அது. எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இன்னைக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கணும் அந்த தொழிலுக்கெல்லாம். நம்ம சாப்பிடறதுக்கெல்லாம் வேற என்னென்ன வகை? கேரை வகை இருக்குது. கேரைன்னு சொன்னா எலஃபின் டோனா. அதுல வந்து 100% புரோட்டீன் இருக்குது. எந்த விதமான கொழுப்புமே இல்லாத ஒரு வகையான மீன் இருக்குதுன்னா எலஃபின் டூனா இன்னைக்கு இருக்குது. அதை வந்து ஜப்பான்காரங்க மற்ற நாடுகள்லாம் விரும்பி வாங்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல இன்னைக்கு வந்து அதை வந்து கழிச்சு போடுற ஒரு மீன் மாதிரி நம்ம இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறோம். 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா, 1500 2000 ரூபாய் கிலோ கணக்குல இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல வித்துட்டு இருக்குது. இங்கேயும் விக்குது அந்த மீன். நான் எடுக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. கேரை வேற என்ன இருக்கு? வரிசூரை இருக்குது, ரத்த சூரை இருக்குது, கேரை இருக்குது, மயில்கோலா இருக்குது, யாமங்கோலா இருக்குது, புள்ளித்திருக்க இருக்குது, திருக்க இருக்குது, காரல் இருக்குது, பால் காரல் இருக்குது, சொரா இருக்குது, சதக்காரல் இருக்குது. உடுப்பாத்தின்னு ஒரு மீன் இருக்கு சார். உடும்பு மாதிரியே இருக்கும் மீன். அது பேர் என்ன? உடுப்பாத்தின்னு சொல்லுவாங்க. உடுப்பாத்தி உடும்பு மாதிரி இருக்குமா? நான் அப்பப்ப பயலுக்கு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுல, தப்பா எடுத்துக்காதீங்க. வேற வலுவான ஒரு மீன் இருக்கு சார், சொரா மாதிரி தான் அதுவும். அது என்ன பண்ண, குடலை எடுத்து வெளியே போட்டுரும். வயிற்றுக்குள்ள அதனுடைய குடலை எடுத்து வெளியே போட்டுரும். அதுவே போடுமா? அதுவே வெளியே எடுத்து போட்டுரும். வெளியே எடுத்து போட்டோம்னா குறிப்பிட்ட அளவு மேலே மிதந்துட்டு கிடக்கும் தண்ணிக்குள்ள. அப்போ வந்து பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த அதில் உட்காரும். அந்த குடல் மேலே உட்காந்துட்டு கொத்திக்கிட்டே இருக்கும்போது அதை அப்படியே தூக்கி உள்ள எடுத்துக்கும். வழுவத்துக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கு.
இப்போ அந்த குடல் மேல வரும்போது அந்த பறவைகள் என்ன பண்ணும், அதை வந்து மேல உட்காந்து கொத்திட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மீன், 1 லட்சம் ரூபாய்க்கு மீன் ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காருங்க. அந்த மைக் கொடுங்களேன் அவர்கிட்ட. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மீனா? என்ன மீன் அது? அதாவது எங்க பகுதியில் அந்த மீனுக்கு பேர் வந்து கூரல்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னாள் காலத்துல சாதாரணமா கொஞ்சம் விலைக்கு வித்த இந்த மீன், அதுக்குள்ள ஒரு நெட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது எக்ஸ்போர்ட் பண்றான். அது 1 கிலோ வந்துகிட்டு 1 லட்சம் ரூபாய். அதே மாதிரி பாம்பன்ல பிடிச்சு 30 கூரல் பிடிச்சு 30 லட்சத்துக்கு வித்தாங்க. அதே போல ஈல் ஃபிஷ் இருக்கக்கூடிய பாம்பு 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 அந்த பாம்புலையும் வந்து நெட்டி இருக்கும், அது வந்து பை மயர் இருக்கும், அது கூட தேவைப்படுது. ஷார்க்கு, சொராவுடைய ஃபின்னு, அந்த ஃபின்னு வந்து இன்னைக்கு ஒரு மீன் ஃபின்னு வந்து 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய சொரா பீலி இருக்குது. அதே மாதிரி நிறைய மீன்கள் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ குணத்தோட நிறைய இருக்குது. ஓகே ஓகே. கடல்லையே பயணிக்கிற, கடல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்க இவங்களுக்கு கடலோடையும் போராட்டம் நடத்தணும், சமூகத்தோடையும் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கறது தான் ஒரு சவாலான பகுதி. நிறைய பேசலாம் இவங்கள்ட்ட ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். இது பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். வெல்கம் பேக் டு பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். இயற்கையா நடக்கிற அட்வென்ச்சரஸ் யாராவது மாட்டிருக்கீங்களா? அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அது புயலா இருக்கலாம், அது ஒரு சுனாமியா இருக்கலாம். அந்த மாதிரி இயற்கையா நடந்த அழிவுகள். 1991 ஏற்பட்ட புயல்ல என்னுடைய மாமனார் போட்ல போயிட்டு 2 பேர் தான் போனாங்க. அந்த போட்ல முதல்ல 8 பேர் போனாங்க, அதில் 6 பேர் தண்ணியில் இறங்கிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் போட்டில் இருந்து 35 நாள் அவங்க இருந்த போட்டில் வெறும் தண்ணி தான், சாப்பாடே கிடையாது. என்ஜின் பழுதாயிட்டு காற்று போக்கில் போய் அந்த போட்டு வந்து 35 நாள் பொறுத்து பங்களாதேஷில் போய் கரை தட்டியிருக்கு. அந்த போட்டில் அவங்க சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி குடிச்சிக்கிட்டு சொன்னாங்க இல்லைங்களா கடல் ஆமை, அந்த கடல் ஆமையை பிடிச்சி அதை சாப்பிட்டு 35 நாள் உயிர் வாழ்ந்துக்கிறாங்க. எங்க சித்தப்பா வந்து தொழிலுக்கு போனார். 3 நாள் கடலுக்கு போனவர் ஒரு 20 நாளாயும் கரைக்கு திரும்பல. அவர் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவரை கேட்டோம், எப்படி உங்களுடைய இது இருந்தது அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, நாங்க செத்து போயிட்டேன்னு நினைச்சோம்ப்பா. கடலுக்குள்ள போனோம், போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு போச்சு, காத்துல அடிச்சுட்டு போய் எங்கேயோ போயிடுச்சு, இங்க ஹெலிகாப்டர் எல்லாம் நாங்க படகுலாம் விட்டு தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கடல்ல மழை பெஞ்சது, மழை தண்ணியை நாங்க பிடிச்சு வச்சு குடிச்சோம். மீனை அங்கேயே எங்கிட்ட இருந்த ரேஷன் எல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் டீசலை வச்சு மீனை அவிச்சு சாப்பிட்டு இருந்தோம். அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சில மீன், மற்றபடி மழை தண்ணி இதே வச்சு தான் நாங்கள் இவ்வளோ நாள் உயிரோட இருந்தோம். கடைசியாக செத்துட்டோன்னே நினச்சோம். காற்றே அடித்து திரும்ப அவங்க கட்டியிருந்த லுங்கி மற்ற மேலே போட்டுக்கக்கூடிய அந்த டாப் எல்லாத்தையும் கழட்டி வச்சு காற்றுக்கு தகுந்த மாதிரி ஓடி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் நமக்கு ஏற்றுற நேரத்தில் காசிமேட்டில் வந்து விசைப்படகு எல்லாமே தொழிலுக்கு போக மாட்டோம், கட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொழிலுக்கு போன எங்கள் படகு வந்து இதே மாதிரி காணாமல் போய் இன்னைக்கு வரையும் ஆச்சு. 23-24 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு தம்பி வந்து கடலுக்கு போனவர் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 7 பேர் அந்த படகுல இருந்தவங்க அத்தனை பேருமே இறந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா தெரியாது. அவங்க பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. எல்லாம் ரொம்ப கஷ்டத்துலையும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் கடல் உலகத்துக்குள்ள போகக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. மீன் பிடிக்கிறதுல ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அதை பேசுவோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மீனோடைய நிலை எப்படி என்றால், இந்த தேனும் உடனே கண்ட இடத்துல, அதாவது ஒருவன் கண்பட்டு உடைந்ததா மண்டபம் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த மீனை பிடிப்பதிலே ஆர்வமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுக்கு ஒரு தடை கிடையாது. தடையாக சுவராக எங்கேயும் போடப்பட்டிருக்கா கடல்லன்னா இல்லை. அந்த அறிவு கட்டினபடி அந்த ஆசையின் காரணமாக நம்மளையா சுட்டுவிட போகிறான், யாரோ ஒருத்தர் சொல்கிறான், அவனுடைய நேர காலத்தில் போக வேண்டிய கட்டாயத்தில் போய்விடுகிறான். அதுக்கு ஒரு பெரிய தண்டனையாக உயிரை பறித்து விடுகிறார்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம். நான் தனுஷ்கோடி கடலில் நாங்கள் தொழில் செய்கிறோம், நாட்டுப்படகு வச்சு. நாட்டுப்படகுன்னு சொன்னால் இன்ஜின் பொருத்தப்படாத இந்த துடுப்புனாலே வளர்ச்சி செய்கிற தொழில். அது செய்யும்போது நாங்கள் அந்த 3 மைலுக்குள்ளேயே, கரையிலேருந்து 3 மைலுக்குள்ளேயே தான் எங்களுடைய தொழில். இது பாரம்பரியமான தொழில். எங்கள் அப்பன் பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து வரைக்கும் செஞ்சுட்டு வர தொழில். அன்னைக்கு அந்த லாஞ்சிகள்லாம் வர்றதுக்கு முந்தி நல்லா சுதந்திரமாக எங்கள் இஷ்டத்துக்கு தொழில் செஞ்சு நல்ல லாபத்தோடு இருந்தோம். இப்போ லாஞ்சி வந்ததுக்கு பிறகு அவங்க 3 மைலுக்கு அந்த பக்கம் தான் பிடிக்கணும்னு சொல்லி விதிகள் இருந்தாலும் கூட நாங்கள் அந்த கரையில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஏன் அது நாட்டு படகுக்கும் லான்ச்சுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு போட்டி இருக்கு, என்ன காரணம்? ஏன் இதில் குறிப்பாக வந்து கட்டுமர மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், விசைப்படகு மீனவர்கள் 3 வகையான இது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு படகு கிடையாது, இங்கே கட்டுமரங்களை பயன்படுத்துவோம்.
தெற்குல வந்துட்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த மாதிரியான பகுதிகளை நாட்டு படகை யூஸ் பண்ணுறது. பொதுவாக இந்த விசைப்படகுகள் வந்து கரையில் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை 1983 கொண்டு வந்தாங்க. 12 நாட்டிகள் மேலே தான் அனுமதிக்கப்பட்டது. ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்னா, மீன் பிடிக்கிற முறையில் 2 விதமான மீன்கள் இருக்குது. அதாவது பொதுவாகவே எல்லாமே வந்து இந்த கில்நெட் வலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்பங்களில் வந்துட்டு கடலில் வலையை போடுவோம். கீங்கா மெங்காங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. கட்டைகள் வந்து கல்லுகள் வந்து கீழே இருக்கும், கட்டைகள் மேலே இருக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து வலைகளை போட்டு மீன் பிடிக்கிற பாரம்பரியமான முறை. இந்த விசைப்படகுகள் உருவான பிறகு அவங்க ட்ரால் நெட்டுன்னு கொண்டு வந்தாங்க. ட்ரால் நெட் வந்து எப்படின்னா, அப்படியே டோட்டலாக தண்ணியில் வலையை போட்டு அப்படியே வலிக்கிறது, அப்படியே இழுத்துக்கிட்டு வருவாங்க. அதில் வந்து எல்லா வகையான மீன்களும், குறிப்பாக வந்து சின்ன சின்ன மீன்கள்ல இருந்து பெரிய பெரிய மீன்கள் வரலாம், அத்தனையுமே அள்ளி கொண்டு வந்துடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி அள்ளி கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகிறதுனால பாரம்பரியமாக இந்த ட்ரெடிஷ்னலாக இந்த மெத்தடில் பிடிக்கக்கூடிய வலைகளில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து கிடைக்காது. ஏன்னா எல்லா மீன்களையும் அவர்கள் இது பண்ணுறதுனால மீன் வளம் அழியும். அதனால சின்ன மீன்கள் அழியிறதுனால, குஞ்சுகள் அழியிறதுனால பெரிய மீன்களாக உருவாக முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த போட்டுக்கும் படகுக்குமான சண்டைகள் வந்து நடந்துச்சு. இது வந்து தொடர்ந்து இங்கே சென்னையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக கூட மாறிச்சு. அது ஒரு பெரிய அடி வரையில போய் கொலைகள் எல்லாம் போய் முடிந்து அரசு வந்து இதை சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த ட்ரால்நெட்டே வந்து பெரிய ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழல் போய் இன்றைக்கு வந்து சுருக்குமடி வலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கச்சத்தீவு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது பெரிய பிரச்சனை. இப்போ இலங்கை கடற்படை அதிகமாக நம்மளை வந்து துன்புறுத்துறாங்க, தாக்குறாங்க, சிறைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கூட அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து நாம் பிடிக்கக்கூடிய இந்த வகையான மெத்தடு, அதாவது நாட்டுப்படகு, கட்டுமரங்கள் பிடிக்கக்கூடிய வகைகள் தான் அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து மீன் பிடிக்கிற முறையில் வந்து 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரால் நெட்டும் கில் நெட்டும் அப்படிங்கிற விஷயம். இப்போ நம்ம வந்து கில் நெட்டு மெத்தடில் பிடிக்கிறோம். இந்த கட்டுமரங்களும் பைப்பர் படகுகளும் நாட்டு படகுகளும் அவங்க வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து இந்த ட்ரால் நெட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இலங்கை மீனவர்கள் ட்ரால் நெட்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க நாட்டில் வந்து அது ட்ரால் நெட்டுக்கு அனுமதி கிடையாது. அவங்க ஒன்லி கில் நெட் மட்டும்தான். அந்த வகையில் அவர்களுடைய மீனை நம்ம வந்து அள்ளிக்கிட்டோம், அவங்களுடைய மீனை நம்ம கொள்ளடிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வகையில் தான் வந்து இங்கே பிரச்சனை இருக்குது. ஆனால் விஷயம் அது இல்லை. என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்களை துன்புறுத்துகின்ற விஷயம் வந்து அவர்கள் மீனவர்களை தமிழர்களாக தான் பார்க்குறாங்க, மற்றபடி மீன்பிடி முறைகள் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை இங்கே நமக்குள்ள இருக்குது. இந்த கில்நெட்டுக்கும் ட்ரால் நெட்டுக்கும் தொடர்ந்து ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு. இலங்கை பிரச்சனை அப்படிங்கிறது ஜியாகிரபிக்கலான தீர்வுன்னு தான் இருக்கா? மீடியாக்கள் தான் அதை பெருசுபடுத்துதா? மீனவர்கள் அன்றாடம் சுடப்படுகிறார்கள். அறிவுமதி சார் ஒரு கவிதை ஒன்று எழுதினாரு. மீனை அறியும் போது கிடைத்தது குழந்தையின் கண். இலங்கையை பத்தி எழுதுறப்ப, இலங்கை வாழ் தமிழர்களோட அவல நிலையை எழுதுறப்ப அந்த 2 வரி படிச்சோன்னே அழுக வந்துடும். மீன் அறியறப்ப குழந்தையோட கண்ணு கிடைக்குது, குழந்தைய தூக்கி கடல்ல போட்டிருக்கான். இது நம்ம அப்படியே இலங்கை தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னு போயிடும். ஆனா இங்க உள்ள தமிழர்கள் மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு எல்லை கோடை தாண்டி ஆசையின் காரணமாக கொஞ்சம் தாவி போறாங்களா? அந்த ஜியாகிரபிக்கல் மெத்தட் என்ன சார்? அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பெல்லாம் அந்த சம்பவங்கள் மீனவர்களை சுட்டுட்டாங்கன்னு கேள்விப்படுறப்பெல்லாம் மனசு பதபதைக்குது. என்னதான் நிலத்துல இருந்தாலுமே என்ன நடக்குது உண்மையிலே? அங்க எல்லை கோடுங்கிறது கிடையாது. பாரம்பரிய உரிமை நமக்கு இருக்குது. அங்க எந்த விதமான எல்லையும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, இனிமேலும் எல்லைங்கிறதே கிடையாது. அதாவது அரசாங்கம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பூகோள ரீதியா இருக்கக்கூடிய 2400 கடல் மைல் பரப்ப ஆளக்கூடிய வல்லமை இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்நிய நாட்டு கப்பல்களை சிறைபிடிக்கும் போது கூட நம்ம இந்தியா துருப்புகள் தான் போய் அவங்கள மீட்டுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் வந்து கப்பலை பிடிச்சிட்டாங்கன்னா போயிட்டு மற்ற நாடுகள் வர்றது கிடையாது. ஏன்னா 2400 கடல் பரப்பு வரைக்கும் ஆளக்கூடிய வல்லமையை வந்து உலக நாடுகள் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க எல்லை இருக்குது? கச்சத்தீவு பகுதியை தாண்டி இலங்கையை தாண்டி போய் மீன் பிடிக்கிற உரிமை தமிழர்களுக்கு இருக்குது, இந்திய மீனவர்களுக்கு இருக்குது. இதை வந்து அரசு வந்து நமக்கு வந்து 2ஆம் பட்சமா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைய நடைமுறை. ஆண்டுக்கு 2,70,000 கோடி கடல் உணவை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். அதன் மூலயமா ஆண்டுக்கு 30,000 கோடி அந்நிய செலவணி ஈட்டி தரோம் இந்திய அரசுக்கு. ஆனா இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனையில வந்து ஒரு பாராமுகமா யாரும், அதாவது ஒரு துணிவோடு கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இப்ப ஒரு சுண்டக்கா நாடு இலங்கை, அவன் பண்றான், அந்த மாதிரி பண்றானாக்கா தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு வல்லரசு நாடான இந்தியாவுக்கு இருக்கு. இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை நடந்துக்கு. நான் கேட்கிறேன், இப்ப குஜராத் மீனவர்கள் வந்து பாகிஸ்தான்ல பிடிபடுறாங்க, அவர்களை வந்து நம்ம எதிரி நாடுன்னு சொல்றோம்.
ஆனா அவர்கள் வந்து கண்ணியமா நடத்துறாங்க, சிறை வைக்கிறாங்க. அதன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விசாரணை, அப்புறம் வந்து விடுதலை. ஒரிசா மீனவர்கள் வங்கதேசத்துல பிடிபடுறாங்க, பங்களாதேஷ்ல. அவர்கள் இதே நிலை தான். ஆனால் நட்பு நாடுன்னு சொல்லிக்கிற இலங்கை மட்டும் இந்த மாதிரி பண்றதை தட்டி கேட்க திராணி இல்லாத இந்த மத்திய அரசு, இதுதான் காரணமே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. ராமேஸ்வரம் ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். ஏறக்குறைய 860 படகுகள் அங்கே கிடக்கு. ஏறக்குறைய வந்து ஒரு 640 படகுகள் மண்டபத்தில் கிடக்குது. ஏறக்குறைய புதுக்கோட்டையில் ஒரு 400 போட்டு கிடக்குது, அதாவது ஜெகதாப்பட்டினம். அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த கோட்டைப்பட்டினம் ஒரு 300 போட்டு கிடக்குது. ஏறக்குறைய 2000 சொச்சம் போட்டு என்னாச்சு என்ன விஷயம் சொல்லுங்க. சோன் பிடிக்கப்படுவதும், அதாவது மீனவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதும், அவர் உயிர்கள் பறிக்கப்படுவதும் தொடர் நிகழ்வா இருக்குது. இதுக்கு ஒரு மாற்று தீர்வுன்னுங்கிற கேள்வி நம்ம எல்லாருமே வருதுல்ல. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறது, அதாவது சரியா நடுவண் அரசும் சரியா செயல்படல, மாநில அரசும் செயல்படலன்னு சொல்லலாம். நீங்க மத்திய அரசாங்கமும் கிடையாது, மாநில அரசாங்கமும் கிடையாதுன்னா எதனால இந்த பிரச்சனை உருவாகுது? பிரச்சனை வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து, அதாவது மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிப்புல மட்டும்தானே பிழைக்க முடியும். வேற ஏதாவது மாற்று தொழில் அவனுக்கு இருக்குதா? அப்ப மீன் பிடிக்கிறவன் மீன் எங்க இருக்கு அங்க நோக்கி போய்கிட்டு இருக்கான். இதுதான் பிரச்சனை. நம்ம எல்லை தாண்டி போறோமான்னு கேக்குறேன். எல்லை தாண்டி போறோம், நிச்சயம் சகசம் தானே. அதாவது எல்லை வந்து சொன்ன மாதிரி எல்லை மீனவனுக்கு எல்லை இல்லை. மீன் எங்க இருக்குது அங்க போவான், மீன் எங்க இருக்கு அங்க போவான். அதாவது மதியாத வீட்டுக்கு மிதியாதன்னு சொல்ற மாதிரி அவன் போக மாட்டான். ஆனா இவன் சுடுறான், போட்டுகளை பறிமுதல் பண்றான், நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த தொழில்நிலைக்கு சேதப்படுத்துறான். இருந்தும் போறோம்னா இதுல என்ன இருக்குது? அவன் மீன் பிடிக்கிறத தவிர வேற தொழில் தெரியல. அதனால மீன் பிடிக்கத்தான் போறான். மீன் பிடிக்கிறவன் மாட்டிக்கிறான். இதுதான் பிரச்சனை. நிலம்னாலே எல்லை இருக்கு, நாடுனாலே எல்லை இருக்குன்னா கடலுக்கும் ஒரு எல்லை பகுதிங்கிறது பிரிச்சு வச்சிருப்பாங்க. என்னடா அது பொழுதுனைக்கு இங்க சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு வரும். ஏன் இவங்க எதுவும் தப்பு பண்றாங்களா? பொதுமக்களுக்கு எழுகின்ற சந்தேகமே தான். அதை தீர்த்து வைங்கன்னு தான் சொல்றேன். இதுல எல்லை இருக்கு, எல்லை தாண்டி போறாங்கலாம் ஓகே. சாதாரணமா எங்க அம்மா பார்த்தாலோ தங்கச்சி பார்த்தாலோ ஏன் பொழுதுனைக்கு சொல்றாங்க? அந்த மீனவர்கள் போர்க்கோள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, ஒருவேளை இவங்க எல்லை தாண்டாங்களா இல்ல அவங்க அத்துமீறி நடக்கிறாங்களா? இது மட்டும் தான் சார் தேவை. கடலுக்கு உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து அரசு ரீதியாக எல்லைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த எல்லை வகுத்தல் என்பது கண்ணுக்கு தெரிந்தா என்பது கேட்டா அப்படி ஒரு எல்லை கிடையாது. இதான் விஷயம். அவங்க வந்து எல்லை வகுத்து வச்சிருக்கேன்னா எப்படி? இப்பதான் வந்து மத்திய அரசு, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, இப்ப மோடி அரசு வந்த பிறகு எல்லைக்காக நாங்கள் மிதவையை அங்க கொண்டு வருவோம்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப எப்போ இது? மோடி அரசு 2014க்கு பிறகுதான் வந்திருக்குது. இப்பதான் வந்து ஒரு எல்லைங்கிற ஒரு வார்த்தையே கொண்டு வராங்க. அந்த பகுதியில மிதவைகளை கொண்டு வருவோம், அதுதான் எல்லை அப்படின்றாங்க. அது வந்து தமிழக முதல்வர் இன்னைக்கு வந்து அந்த எல்லைகளை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா கச்சத்தீவு என்பது பாரம்பரியமான தமிழகத்தினுடைய நிலப்பகுதி, இந்தியாவினுடைய ஒரு வகையான ஒரு நிலப்பகுதி, சேதுபதி மன்னருடைய ஆளுகையின் கீழே இருந்த நிலப்பகுதி, இந்தியாவினுடைய சர்வே நம்பர் கொண்ட நிலப்பகுதி. ஆகவே வந்து அது எங்களுடைய நிலப்பகுதிங்கிறத தான் நாங்க வந்து இன்னைக்கு வரையில மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப இவர் சொல்லும்போது சொன்னாரு நம்ம எல்லை தாண்டோன்னு. எல்லையே ஒண்ணு இல்லைங்கிறது இவருக்கு இன்னுமே தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அங்க எல்லையே கிடையாது. கச்சத்தீவு நம்மளது என்று சொன்னால் நாம் எல்லையை தாண்டவே இல்லை. அவங்க எல்லை இருப்பதாக வைத்துக் கொண்டால் கூட நம்ம எல்லையை தாண்டவே இல்லை. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு வரையிலும் நாம வந்து பாரம்பரியமான முறையில மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். 2 நாட்டு மீனவர்களும் தொடர்ந்து பன்னெடுங்காலமாக அந்த பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். 1974 கச்சத்தீவு ஒப்பந்தம் 2 பிரதமர்களால் போடப்பட்டது. இந்திரா காந்தியும் சிரிமாவோ பண்டாரநாயக்கவும் போட்டப்பட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல சரத்து 5(6) மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கு. என்னன்னா, கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம், ஆலய வழிபாடு செய்யலாம், ஓய்வு எடுக்கலாம். மிக தெளிவா அந்த 74 கச்சத்தீவு ஒப்பந்தத்துல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் 76 அவர்கள் வந்து தன்னிச்சையாக 2 நாட்டு அதிகாரிகள் மட்டத்துல அரசோட கலந்து ஆலோசிக்காம அவர்கள் தன்னிச்சையாக அந்த சரத்துக்களை வந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சட்டம் இயற்றாமல், ஒரு பாராளுமன்றத்துல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு சட்டம் இயற்றாமல் ஒரு இடத்தை எங்கேயும் தாரை வார்த்தை கொடுத்துடவே முடியாது. 74 இருந்து 76 முடிஞ்ச பிறகு கூட பிரச்சனை இல்லை. 1983 இலங்கையில உள்நாட்டு கலவரம், விடுதலை புலிகள் மூலமாக ஒரு ஆயுதமேந்திய போராட்டம் துவங்கிய பிறகுதான் இந்த பிரச்சனை துவங்குது. அதற்கு முன்னாடி 74, 76, 83 வரையிலும் ஒருத்தரும் மீனவர்கள் வந்து தாக்கப்படலை, சுடப்படலை, கொல்லப்படலை, வலைகள் அறுக்கப்படலை, நமக்கு வந்து இந்த துன்புறுத்தல் நடக்கல. உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட பிறகு ஆயுதமேந்திய போராட்டம் ஈழத்தமிழர்கள் வந்து அங்க கொண்டு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை துவங்குது. அன்றையிலிருந்து இன்றைக்கு 2014 வரையிலும் கிட்டத்தட்ட
850 மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இன்றைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழல். பல்வேறு மீனவர்கள் இன்னும் குண்டு காயங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த மொத்தத்துக்குமே தீர்வு என்ன அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்னா, நாங்க வந்து மன்மோகன் சிங்கை பார்த்துட்டோம், ராகுல் காந்தியை பார்த்துட்டோம், சோனியா காந்தியை பார்த்துட்டோம், இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ராஜபக்சேவை பார்த்துட்டோம், அவருடைய தம்பி கோத்தபய ராஜபக்சேவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆனா இதுவரையிலும் ஒரு தீர்வு கிடைக்கல. மன்மோகன் சிங் ஆட்சி வந்த பிறகு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நினைச்சோம். நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில வெளிவிவகார கொள்கையிலும் அது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நடக்குது. அந்த காங்கிரஸ் ஆட்சியை தாண்டி இவர்கள் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அங்க அனுமதியே இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு இன்னைக்கு மோடி அரசு சொல்லியிருக்கு. இவ்வளவுத்தையும் மீறி தான் இன்றைக்கு மீனவர்கள் நாங்க அங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மீனவன் செத்து போயிட்டான் அப்படிங்கறத தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கல, சுட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் செய்தியே. கடலோடையும் போராட்டம் நடத்தணும், சமூகத்தோடையும் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கறதா ஒரு சவாலான பகுதி. நிறைய பேசலாம் இவங்கள்ட்ட ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். இது பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். வெல்கம் பேக் டு பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். என் மீனவன் செத்து போயிட்டான் அப்படிங்கறத தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கல, சுட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் செய்தியே. அவர் ரொம்ப விளக்கம் ரொம்ப அழகா ஐயா கொடுத்தாங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க இந்த மீனவர்களோட படுகொலை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கடலுக்கு போறோம், கடல்ல வந்துட்டு வெள்ளம்னு ஒண்ணு இருக்கு, நீர்நிலை. அந்த நீர்நிலை கடல் கீழே வந்துட்டு என்ன வெள்ளம் இருக்கோ அந்த வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்ட வலைகள் வந்துட்டு அந்த இடத்துல போய் சேரும். நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு அந்த வலையை வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த 1 மணி நேரத்துல அந்த வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இலங்கைக்கு போதோ இல்லை அந்தமான் நிக்கோபருக்கு போதோன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு நம்ம வலையை இறக்கிட்டு இது பண்ணும்போது அந்த நேரத்துல ஒருவேளை அது எல்லையெல்லாம் கிடையாது, எல்லை இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பக்கம் போனா அது தப்பும் கிடையாது, ஏன்னா நம்ம ஃபிஷிங் பண்றதுக்கு வந்திருக்கிறோம். அது அப்படியே மீறி போனா கூட சட்டம் என்ன சொல்லுது? பிடிக்கலாம். இப்ப பாகிஸ்தான்ல பிடிக்கிறாங்கல்ல, பிடிக்கலாம், தண்டனை கூட கொடுக்க கூடாது. அவங்கள கோர்ட்டு முன்னாடி நிறுத்தலாம், அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த நாட்டு சட்டம் அதெல்லாம் பின்பற்றலாம். சுடுவது என்பது, அடிப்பது என்பது, ஊனமாக்குவது என்பது, பெண்களை விதவையாக்குவது என்பது அது எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படிங்கறது நிச்சயமாக பொறுத்து கொள்ள முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிரி நாடுன்னு சொல்றோம் பாகிஸ்தான் கூட நம்ம மீனவர்களை பிடிச்சு போயிட்டு கண்ணியமாக தான் நடத்துறாங்க. ஆனா இந்த இலங்கையை வந்துட்டு நம்ம நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசும் அதான் சொல்லிச்சு, இந்த அரசும் இதான் சொல்லிட்டு இருக்குது. ஆனா இந்த அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், 1 மாசம் ஆகுது, 45 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசம் எங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நாங்க நல்லா பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பண்ணலாம், நல்ல காலம் வந்தா சரி. நன்றி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதார கொள்கை, அந்த பொருளாதார கொள்கையோட அடிப்படையில இலங்கையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு பொருளாதார அதிபர்கள் இருக்காங்க பாருங்க, போன்றவர்களும் போன்றவங்களும் போன்ற அந்த பெரிய பெரிய கம்பெனிகளோட முதலாளிகள் வந்து இலங்கையில கால் பறிச்சிட்டாங்க. அந்த நில ஓனர்களோட விஷயங்களை காப்பாத்துறதுக்காகவும் அவர்களோட பணத்தை காப்பாத்துறதுக்காகவும் இங்க இருக்கிற இந்திய அரசு அவர்களுக்காக நம்முடைய மீனவர்களோட பிரச்சனையை வந்து திசை மாத்தி திருப்பி கொண்டுட்டு போறாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதார கொள்கை தான் ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மீனவர்கள் சைட்லயும் ஒரு சில விஷயங்கள் தப்பு இருக்கு. நம்ம மீனவர்கள் செய்யற தப்பு எதனால வருதுன்னா, நம்முடைய மீன்பிடி அதிகாரிகள் செய்யற தப்பு. நம்ம ரெட்டமடி சுருக்குமடி வலைகளை வந்து அங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நம்ம சட்டம் சொல்லுது. நம்முடைய மீனவர்களுக்கு நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, பாம்பன்லயும் ராமேஸ்வரத்துலயும் நாகப்பட்டினத்துல இருக்க அதிகாரிகள் டோக்கன் போட்டு அனுப்பும் போது அந்த படகுகளை ரெட்டமணி வலை இருக்கா சுருக்குமடி வலை இருக்கான்னு பார்த்து செக் பண்ண வேண்டிய அதிகாரிகள் செய்யற தப்புனால 2000 படகுகளுக்கு மேல இருக்கிற நம்ம நாட்டுல அந்த பகுதியில ஒரு சில 50-100 மீனவர்கள் செய்யற தப்பு. அவங்க ஸ்பீட் என்ஜின் போன்ற என்ஜினை யூஸ் பண்ணிட்டு அந்த பகுதிக்குள்ள போயிட்டு அந்த ராணுவ கப்பல்கள் வர்றதுக்கு முன்னால அவன் திரும்பி வந்துடுறான். ஆனா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த எதுவுமே தெரியாத அப்பாவி மீனவர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க தன்னுடைய பகுதியில இந்த கச்சத்தீவு பகுதியில மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த சில மீனவர்கள் செய்யற தப்புனால இவன் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சிறைக்கு செல்றான். இதுதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம். நம்ம பக்கமும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மீன்வளத்துறையோட அதிகாரிகள் செய்யற தப்பு நம்முடைய மீனவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நம்மளோட தமிழர்களை இலங்கை கடற்படை சுட்டிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம்னு யாராவது இங்க இருக்கீங்களா? ஐயா, இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டால் நான் ஒரு ஆளு. ஏன்னா கல்லடி பட்டு இந்த தாடை கட்டாயிருச்சு, எனக்கு கட்டாயி 1 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என்ன பட்டுச்சு? கல்லடியா? கருங்கல் எல்லாம் அடிப்பாப்புல. அதை எடுத்து அடிச்சுட்டு தான் பக்கத்துல போட்டு அணைச்சி போட்டில் ஏறுவாப்புல. ஏறினதுன்னு துப்பாக்கி நெஞ்சில் ஒரு சோல்சர் வச்சு அம்பிக்கு பிடிச்சிக்கிட்டு தான்
இது பண்ணுவான், மற்ற பேரை ஒன்றா வர சொல்லி விடுவான் பக்கத்தில். கையில் கம்பி கொண்டு வந்தால் கம்பி வச்சு தாக்குவான், கையில் கட்டை கடைஞ்சாச்சு அதை எடுத்து வச்சு அடிப்பாங்க. அதுபோல் போட்டை அணைக்கும் போது போட்டை முட்டி தான் உடச்சி தான் செய்வாப்புல. அது ஓனர் போட்டுக்கார விசைப்பட ஓனருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு செலவு எடுத்து வச்சு தான் ஏறுவாப்புல. ஏறினது அந்த மடி வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு போட்டை கொண்டு வருவாப்புல கரையை. பாதிக்கப்பட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில். எனக்கு 75,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சு. செலவாச்சு? ஆமாம், செலவு. அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்லை, அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல. அரசாங்கம் கேட்டேன், உள்காயத்துக்கு ஒன்றும் கிடையாது. உள்காயத்துக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம், வெளிக்காயத்துக்கு தான் கை கால் போகணும், நான் கால் போகணுமா, கை போகணுமா, கண்ணு போகணுமா, அப்போ தான் நிவாரணம் கொடுப்பாங்க. உள்காயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன் துறையில சொல்லணும் போல இருக்கு. இலங்கையில எப்ப அதெல்லாம் போனாதான் அரசாங்கம் கொடுக்கும். கொடுமையா இருக்குங்க, நிஜமா கொடுமையா இருக்கு. என்ன தீர்வா இருக்க முடியும் நினைக்கிறேன்? அரசு ஆண்மையோடு செயல்பட வேண்டும். மத்திய அரசானது ஆண்மையோடு திராணியோடு தெம்போடு செயல்பட வேண்டும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு இருக்கக்கூடாது. ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய, ஒரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதர் ஒரு அந்நிய நாட்டில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய வெளியுறவுத்துறை இந்த விஷயத்துல மட்டும் பாராமுகமா இருக்குது. இன்னைக்கு இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் வல்லரசு நாடு இந்தியா வந்து நிச்சயமா வந்து ஒரு தீரத்தோட செம்மையா செயல்படணும். 1. 2வது, ஏற்கனவே பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வேட்பாளராக இருக்கும்போதே மீனவர்களுக்கு ஒரு தனி அமைச்சகம், ஒரு தனித்துறை உருவாக்கப்படும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். இப்ப பிரதமர் ஆயிட்டார். நிச்சயமா ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டால் தான் மீனவர்களுடைய வாழ்வு மேம்படும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சின்ன சின்ன கோரிக்கைகள், கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது நெடுநாளைய கோரிக்கை. சின்ன சின்ன இந்த மாதிரி கோரிக்கைகள் என்ன அரசுக்கு வைக்கிறீங்க? ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். இது பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். சின்ன சின்ன கோரிக்கைகள், கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது நெடுநாளைய கோரிக்கை. சின்ன சின்ன இந்த மாதிரி கோரிக்கைகள் என்ன அரசுக்கு வைக்கிறீங்க? மீன்பிடிப்பு முறையில 3 வகை இருக்கு சார். ஒன்று வந்து கில்நட்டு, இன்னொன்று பாட்டம் ட்ராலிங், இன்னொன்று மிடில் ட்ராலிங், ஊக்கன்லை, இந்த மாதிரி இருக்கு. இதுல ஸ்ரீலங்காவில் வந்து பாட்டம் ட்ராலிங் தடை செய்யப்பட்டது. அந்த பாட்டம் ட்ராலிங்கை நம்ம இந்திய மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த வலையை பயன்படுத்துறது நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி அதிகாரிகளுடைய துஷ்பிரயோக காரணமாக இது நடக்குது. அதிகாரிகள் வந்து அதை அரசு வந்து உடனடியாக அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கும். சார், மீனவர்கள் எடுத்துட்டு போலன்னா அது ஏன் சார் அதிகாரிகள் தான் பார்த்து நம்ம திருத்தணும்? எல்லாருமே அதிகாரிகளை குத்தம் சொல்றது வந்து எனக்கு வலையை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியை வந்து தடை பண்ணணும். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த வலைகள் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்திய மீனவர்களும் தமிழக மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தின பிரகாரம் மீன் பிடிக்கிறது முறையை வந்து அண்ணன் சொன்னாங்க. அடுத்தது நாங்க என்ன சொல்லோம்னா, நாங்க 13 கடலோர மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நாங்க சொல்றோம், இலங்கை மீனவர்கள் இந்தியாவுடைய எல்லா பகுதியும் வந்து நீங்க மீன் பிடிங்க. ராமேஸ்வரத்தை தாண்டி, நாகப்பட்டினத்தை தாண்டி, மாமல்லபுரத்தை தாண்டி, சென்னையை தாண்டி, இன்னைக்கு விசாகப்பட்டினத்தை தாண்டி கல்கட்டா வரைக்கும் நீங்க இன்னைக்கு மீன் பிடிக்கிறீங்க. இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்கிறீங்க. நாங்க வந்து உங்களை தடையே சொல்லல, மீன் பிடிக்கிறீங்க. நாங்க வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீனை வந்து நீங்க இங்க இருந்து பிடிச்சிட்டு போறீங்க. ஆனா நாங்க சொல்றது வெறும் 3 மாவட்ட மீனவர்களுக்கு அங்க பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்து பாட்டம் ட்ராலிங் இல்லைங்கிறதுக்காக இந்திய மீனவர்கள் வந்து பாட்டம் ட்ராலிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இந்திய நடைமுறை சட்டத்துக்கு எதிரானது. 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த இலங்கை படகை நம்ம ஆட்கள் வந்து நம்முடைய கைது பண்ணியிருக்காங்க. அவங்க பிடிச்சிருந்த மீன் எவ்வளோ தெரியுமா? சூறை கேரன்னு சொல்லக்கூடிய மீன் 2592 கேஜி அந்த இலங்கை போட்டில் இருந்தது. கோலா மீன் 435 கேஜி இருந்தது. பர்லா மீன் வந்து 130 கேஜி இருந்தது. இது மொத்தம் வந்து 3,44,000 ரூபாய்க்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க 2 பேர் குத்தகை எடுத்து இன்னைக்கு 3,44,000 ரூபாய்க்கு அந்த மீனை விற்றுருக்காங்க. அரசுக்கு எவ்வளோ நம்ம பில்லு கொடுத்துருக்காங்க? 75,000 ரூபாய் பில்லு கொடுத்துருக்காங்க. யாருடைய மீன்? இலங்கையினுடைய மீனவர்களுடைய மீனை படகை வந்து பறிமுதல் செய்து அந்த படகுல இருந்த மீனை வந்து இன்றைக்கு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை என்ன சொல்ல வரேன்னா, இலங்கை மீனவர்கள் நம்முடைய கடல் எல்லையில் மீன் பிடிக்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு முறை சொல்ற விஷயம். இது கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்த பிறகு 3 வருடம் ஆயிப்போச்சு. 3 வருடத்துல பல முறை இந்த படகுகளை வந்து இங்க பறிமுதல் செய்திருக்கோம். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட மீன்களை அதிகாரிகள் தொடர்ந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சில அரசியல்வாதிகளை கையில வச்சுக்கிட்டு. இது வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு கை மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். கடல் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் 2.5 லட்சம் உயிரினங்கள், தாவரங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளும் ஜாஸ்தி, சம்பவங்களும் ஜாஸ்தி, ஆசையும் ஜாஸ்தி, உணர்வும் ஜாஸ்தி. கடல் குறித்து பேசுறப்ப இந்த நில் கவனி சொல் அரங்கம் எல்லா மீனவர்களுக்கும் பரிசு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுது. இருந்தாலும் சிறப்புற ரொம்ப அழகா தன்னோட கருத்துக்கள்ல மேன்மை மிக்கதாக ஆழமா பேசின அந்த நண்பருக்கு தான் அந்த பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இலங்கை மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியும் இலங்கை கடற்படையால தாக்குதலுக்கு உட்பட்ட இந்த பெரியவர் தான் அந்த பரிசு அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க உங்க கையால் கொடுங்க. நல்லா பேசுங்க, அருமையா பேசுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கடல் சம்பந்தமான விஷயங்கள் அள்ளி தெளிச்சாங்க, நீந்தினோம், ரசிச்சோம், மிரட்சி அடைஞ்சோம். கடலுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கை இருக்காடா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஏக்கமா இருக்கும். கடலுக்குள்ள போய் பார்க்க மாட்டோமா, இவங்க சொல்ற மீன் வகைகள்லாம் சாப்பிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் நிச்சயமா அவங்களோட மனசுலயே வந்திருக்கும். இவங்களோட வாழ்வியல் பிரச்சனைக்கும் கடல்ல தானே இருக்காங்க, நம்ம நிலத்துல சேஃபா இருக்கோன்ட்டு இல்லாம கைகோர்த்து அவங்களோட போராட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல்ல சந்திக்கிறது சஹா.